ஹாய்ங்க 50 days 50 லீக் கோட் சேலஞ்ச் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அரேலேருந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் வரைக்கும் எல்லா டாப்பிக்கில் இருக்கிற ஒரு 5 முக்கியமான சம். அதாவது எதெல்லாம் வந்து இந்த டாப் எம்என்சியில் கேட்டு வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். நீங்களும் கூட ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதாவது உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டில் ஒர்க் ஆகும், இல்லை ஜாப் ஸ்விட்சுக்கு கூட யூஸ் ஆகும். ஏன்னா நானே இப்போ அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபாலோ அலாங் ஸோ தட் யூ கேன் கெட் மோர் நாலேஜ் அபவுட் திஸ். ஸோ இப்போ கோடிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரேல இருக்கிற சம், லீட் கோட்ல இருக்கிற சம் இதுதான். ஆல்மோஸ்ட் எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. நானே அதை 4 வாட்டி சால்வ் பண்ணிட்டு இருந்தாலும் அதை பார்ப்போம். ஏன்னா அதுல இருந்து தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கோடிங் ஆல்ரெடி போட்டவங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு கிக் ஸ்டார்ட்டாக இருக்கும். ஸோ அதால தான். ஸோ நம்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற எந்த 2 நம்பர்ஸை நான் ஆட் பண்ணால் எனக்கு டார்கெட்டில் இருக்கிற வேல்யூ கிடைக்குமோ அதை வந்து நான் கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ தான் முழுக்க கான்செப்டே. வாங்க அப்படியே அதை கோடிங்கில் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க கோடிங் கொஸ்டின். இதுலேயே கொடுத்துட்டாங்க பாருங்க. நீங்கள் 2 7 ஆட் பண்ணீங்கன்னா 9 கிடைச்சிடும். அதாவது இண்டெக்ஸ் 0வையும் 1 நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 9 கிடைச்சிடும் அப்படின்றத அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுக்கு எப்படி நம்ம கோடு எழுத போகிறோம் அதுதான் நான் இங்கே எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஹேஷ் மேப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஹேஷ் மேப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீஸ் அண்ட் வேல்யூஸாக நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம ஹேஷ் மேப்பை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், நம்பர்ஸை வந்து எனிமரேட் பண்ணுறேன். எனிமரேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 7 11 15 இருக்குது. இதோட இண்டெக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது இல்லை. அதாவது பார்த்தா தெரியும் 0 1 2 3 நமக்கு தெரியும். ஸோ அதை நான் எப்படி பிரித்து எடுக்கிறது, அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் எனிமரேட். ஸோ இது மூலிமா என்னால் பிரித்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு டார்கெட் மைனஸ் நம்மன்ற ஒரு ஃபார்முலாவில் வந்து அதை வந்து நான் இம்போர்ட் பண்ணி நான் வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அது மூலிமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் அதாவது டார்கெட் 9ஓட நம்பர் 2 மைனஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து 7 ஒரு வேல்யூ கிடைக்குது. நான் ஃபஸ்ட்டு ஹேஷ் மேப்பில் 7 இருக்கான்னு பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இந்த 2ன்ற நம்பர் இருக்குல்ல, இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறேன். அதோட இண்டெக்ஸ் என்ன 0, நம்ம எனிமரேட் பண்ணதால் அந்த வேல்யூ கிடைச்சது. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது பார்த்தா 7 இருக்கும். ஸோ 7 வந்துட்டு திருப்பி நான் ஸ்டோர் பண்ணுறேன். அதோட இண்டெக்ஸ் வந்து 1 நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ எனக்கு 7 கிடைச்சிச்சு. இப்போ அடுத்து நான் எதை கண்டுபிடிக்கணும், அடுத்த டார்கெட்டை வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது 9 - 7ன்றப்போ 2 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூ ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கும். ஸோ இப்போ அதோட இண்டெக்ஸ் என்ன 0 and 1, இதை தான் இங்கே ரிட்டர்ன் ஆகும். அதாவது இந்த டெஸ்ட் கேஸில் பாருங்கள் 0 and 1 வரும், எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துடும். இது நான் கிட்டத்தட்ட 5 வாட்டி சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரன் டைம் என்ன வச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக போட்டு பாருங்க, போடுங்க. கோடிங்க வந்து போட்டு பார்த்தா தான் புரியும். ஸோ போட்டு பார்த்துட்டு எதனா எரர் வந்துச்சுன்னா எனக்கு மறக்காம டிஎம் பண்ணுங்க, இல்லைனா கமெண்ட்ஸ்லேயே போடுங்க, மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ என்ன ரன் டைம் வந்துச்சோ அதை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அப்போ தான் யாரெல்லாம் கோடிங் போட்டிங்கன்னு தெரியும். ஸோ அதுதான் முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அதில் வந்து ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ டடா.